போன வாரம் ஹனுமன் சலீசா ஆரம்பித்தோம். அதில் துளசிதாசர் வந்து ஹனுமனை வந்து அழகாக வர்ணிச்சிருந்தார். அந்த வர்ணனைக்கு அப்புறம் அது முதல் 8 ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்த 8 ஸ்லோகத்தில் அவர் வந்து ஹனுமனுடைய சாகசங்களை சொல்லும் பொழுது அதை நம்ம கர்மயோக பாவனையில் புரிஞ்சுக்க பார்க்கலாம். முன்னாடி அந்த முதல் 8 ஸ்லோக வர்ணனைகளில் பார்த்தோம்னா அவர் வந்து ராமதூதர் அப்படின்னு சொன்னார். ராம பக்தர் ஹனுமன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராம் அவர் ராம பக்தர். இந்த ராம் அப்படின்னு ராமருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ராம் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய வேர்ச்சொல் ரமதே, ரமித்திருத்தல் அப்படின்னு வருது. எதில் ரமிச்சிருக்காரு அப்படின்னா, தன்னில் தானே ரமிச்சிருக்காராம். அப்படின்னா அவர் என்ன, அவருடைய அழகு அவரோட பெருமை நினச்சி அப்படியே சந்தோஷத்தில் இருக்காரு? அப்படி கிடையாது. தன்னில் தானே ரமித்திருத்தல் அப்படின்றத புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த சமீப காலத்தில் ஹாரி பாட்டர்னு ஒரு கதை படம்லாம் வந்தது. அதில் வந்து 2 சின்ன குழந்தைங்க ஒரு மேஜிக் வேர்ல்டில் இருப்பாங்க. இந்த ஹாரி என்ன பண்ணுவான், அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு கண்ணாடியில் போய் பார்ப்பான். பார்க்கும் பொழுது அவன் தான் நிற்பான் கண்ணாடி முன்னாடி, ஆனால் அவன் கூட அவனுடைய பெற்றோர்கள் நிற்கிற மாதிரி தெரியும். அவனு பிரமிச்சு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. குழந்தையா இருக்கும் போதே அவங்க தவறிட்டாங்க. என்னடா அப்படின்னு அவன் தள்ளிடான அவன் ஃப்ரெண்டு வந்து நிற்பான். ஃப்ரெண்டு வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில். ஆனால் அவன் பார்த்தா மெடல் வாங்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஸ்கூல் லீடராக இருக்கிற மாதிரி காட்டும். 2 பேரும் ஒருவேளை ஃப்யூச்சரை காட்டுதோ அப்படின்னா, ஆனால் அம்மா அப்பா எப்படி வருவாங்க ஃப்யூச்சரில் புரியாமல் நிற்கும் பொழுது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, பசங்களா இந்த மிரர் என்ன காட்டுதுன்னா, யாருக்கு அவங்கள காட்டும் பொழுது அவங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு ஆழமான நிராசை, ஒரு ஆதங்கம் என்ன இருக்கோ அதை காட்டுது அந்த கண்ணாடியை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, எவன் ஒருவன் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷனும் எந்த நிராசையும் இல்லாதவனும் அவன் தான் அவனை அப்படியே பார்ப்பான், எந்த மாற்றுதலும் இல்லாமல் பார்ப்பான். மற்ற எல்லாருக்கும் எதையா காட்டுவான். அவன் தான் ராமன் இல்லையா? ராமன்னா அவனுக்கு அந்த கதைப்படி வேணால் அவங்க சொல்லலாம், அவன் வாழ்க்கையில் எல்லாம் பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு, அவனுக்கு எந்த நிராசையும் இல்லை. நம்ம அப்படி சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் வெளியில் நிலவரம் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அவன் வந்து அந்த எப்போவுமே ஒரு பரிபூர்ணமான ஸ்திரமான ஒரு மனநிலையில் இருக்கானா. வெளியில் எப்படி இருந்தாலும், உடலுக்கோ சரி அவனுடைய சூழ்நிலைக்கோ எப்படி இருந்தாலும், உள்ளுக்குள்ளே அவனுக்கு வந்து ஒரு கலவரமே இல்லாமல் ஒரு நிதானமான பரிபூர்ணமான மன நிறைவு அப்படின்னு அவன் இருக்கான். அதுதான் ராமன். இப்போ ராமருக்கு மட்டும் அப்படின்னா கிடையாது. இந்த ராமர் மாதிரி அப்படி யாரால் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எவன் ஒருவன் தன்னை பற்றி சரியான அறிவை பெற்றுக்கொண்டானோ அவனால் அப்படி இருக்க முடியும். அவன் தன்னை நான் சத்தியம் ஞானம் அனந்தன் அழிவில்லாதவன் குறையே இல்லாதவன் குறைவிலா நிறைவு நான்னு தெரிஞ்சுக்கிட்டானா. எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து இது உங்கள் கையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், நிச்சயமாக உங்கள் கை தானே. சந்தேகம் இருக்கா? யாராவது வந்து இது உங்கள் கை இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவீங்க? கிடையாது. எப்படி வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா என் கை தான் தெரியுதோ அந்த மாதிரி அவனுக்கு தெரியுது நான் சத்தியம் ஞானம் அனந்த். அப்படி ஒரு ஸ்திரமாக அவன் புரிந்து கொண்டதுனால அவன் ராமன். ஏன்னா அவனுக்கு குறைவில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த குறைகளெல்லாம் அவன் டீல் பண்ணிக்குவான். வெளியில் எப்படி வேணால் டீல் பண்ணிக்குவான். உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பான் அப்படின்னா, சம்சாரம் இல்லாமல் இருப்பான். சம்சாரம் இல்லாமல்னா குறை இருக்கலாம், இந்த குறையை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு குறை இருக்கேன்னு ஒரு குறை இருக்குல்ல, அந்த குறை இருக்க. ஏண்டா எனக்கு இப்படி, என் நேரம் இப்படி வந்து சரி அப்படின்னு அந்த தீராத ஆதங்கம், அந்த அந்த நிராசை, அந்த சோகம், அந்த உள்ளார்ந்த அந்த சோகம் அது இல்லாமல் வெளிப்புறமாக பிரச்சனைகளை அவன் டீல் பண்ணி, அப்படிப்பட்ட அந்த சம்சாரமற்ற நிலைதான் ராமன். அதுதான் மோட்சம். அதனால தான் அவர் ராமன்றார் ஆஞ்சநேயர். எப்போ அவர் கொடியில் ராமன் வச்சுக்கிறார், நெஞ்சில் ராமன் எழுதிக்கிறார். ஏன்னா அவர் எந்த பக்தராக வரீங்களா
உங்களோட வழி இதுதான்ப்பா, நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு இந்த ராம் அப்படின்ற நிலை, மோக்ஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு இதுதான் உன் பாதைக்கு வழி காட்டுறார். இப்போ யாருக்கு இது பாதைன்னா எல்லா ஜீவர்களுக்கும் பர்த் ரைட் இந்த மோக்ஷம். இப்போ ஆண் பெண், எந்த வர்ணம், எந்த தொழில், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஈவன் தாவரம், ஜந்துக்கள், புழு பூச்சிகள், தேவர்கள் எல்லாருக்கும் மோட்சம்தான் இலக்கு, வாழ்க்கையின் இலக்கு. ஆனால் இந்த மனித உடலில் பிறவி எடுத்து வரும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு மூளை நமக்கு அமைய பெற்று நம்மால் இந்த ஆத்ம ஞானம்னா என்னை பற்றிய ஞானம், இதை நம்மளால் முழுசாக வாங்கி கொள்ள முடியும். இப்போ எல்லாருக்கும் பர்த் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாலும் இந்த ஞானத்தை நம்ம சரியாக உள் வாங்கிக்க, அதை முழுமையாக புரிஞ்சதை ஸ்திரப்படுத்தி அதன் அடிப்படையில் நம்ம சம்சாரம் இல்லாமல் வாழறதுக்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் நம்ம கொண்டு வந்துக்க தேவை இருக்குது. மனசை தயார் செய்துக்க வேண்டியிருக்கு. இப்போ எப்படிப்பட்ட தயார் நிலை இந்த மனசுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம பார்த்தோம். ஆஞ்சநேயர் குமதி நிவார சுமதிக்கே சங்கி அப்படின்னு சொல்கிறார். குமதி அதுதான் அந்த அழுக்கு படிந்த மனம். எது அழுக்கு படிந்த மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பா அவர் சொல்வார், திருவள்ளுவர்கிட்டேருந்து இதை சொல்வார். அவா ஆசை, அழுக்காறு, பொறாமை, வெகுளி, கோபம், இன்னாச்சொல், கடுமையான பேச்சு, இந்த நாளும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த நாளும் இல்லைன்னா அது சுமதி, அவ்வளோதான். நம்ம இது நீக்கினாலே போதும், அந்த மனம் தூய்மையான மனம், பக்குவமான மனம் ஆயிடும். இப்போது இது பார்த்தீங்கன்னா கோபம், பொறாமை, இன்னா சொல், இது எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த அவா பேராசை தான். ஒரு பேராசை இருக்கும் பொழுது, அது தீராத ஆசையாக உள்ளே இருக்கும் பொழுது, அது இன்னொருத்தர் அடைஞ்சிட்டா அவங்க மேலே பொறாமை, அது அடையிறதுக்கு என்னெல்லாம் தடையாக வருதோ அது மேலே கோபம், கோபத்தினால விநாசம். அப்போ அடிப்படை ஆசை தான். ஆசையை நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று இதெல்லாம் எனக்கு வேணுன்ற ஆசை, அதை நம்ம என்ன சொல்வோம், ராகம். இதெல்லாம் என்னை விட்டு நீங்கணும்னு ஒரு ஆசை, அது துவேஷம். இப்போ ராகமும் துவேஷமும் மழுங்கணும். ராகம் துவேஷம் என் கண்ட்ரோலில் இருக்கலாம், ஆனால் அது என்னோட வாழ்க்கையை, என் மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சராசரியாக எல்லாரும் ராகத்வேஷத்தினால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ராகத்வேஷத்தை நம்ம பிடிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பகவான் சொல்கிறாரு 2 பாதை பகவத்கீதையில். ஒன்று சந்நியாசம், இன்னொன்று கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம கர்மயோகத்தை தான், அது கர்மயோகம் யாருக்குன்னா இல்லறவாசிகளுக்கு. அப்போ இல்லறவாசிகளுக்காக இந்த கர்மயோகத்தை நம்ம ஆஞ்சநேயர்கிட்டேருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போது ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகங்களில், அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகம் அதை நம்ம இன்றைக்கி அதை புரிஞ்சுக்குவோம். அப்புறம் கர்மயோகம் நெக்ஸ்ட் வீக் அதை பார்ப்போம். அந்த முதல் 3 ஸ்லோகத்திலேயே ராமாயணத்தோட அந்த சுந்தர காண்டம் ஃபுல்லாகவே அதில் அடக்கிடுறாரு துளசிதாசர். அதில் என்ன சொல்கிறாரு, சூக்ஷ்ம ரூபதரி சியகி திகாவா, விகட ரூபதரி லங்க ஜராவா, பீம ரூபதரி அசுர சம்ஹாரே, ராமச்சந்திரகே காஜ சன்னாரே அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்போ ராமாயணத்தோட அந்த கதை, அந்த பகுதிக்குள்ளே போய் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கும் போது, இப்போ நீங்கள் ராமாயணத்தை படிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிஷ்கிந்தா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம்லாம் அப்படியே முதல்ல அந்த பால்ய காண்டம் தாண்டினோடனே மனசு சோர்வாயிட்டே வரும். ராமருக்கு வர கஷ்டங்களோடையே நம்மளும் ட்ராவல் ஆகிட்டே வருவோம். அந்த சுந்தர காண்டம் வரும்பொழுது இம்மீடியட்டாக ஒரு சீன் சேஞ்ச், ஏன்னா ஹோப். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வானரங்கள்லாம் சுக்ரீவனோட ஆணையினால ராமருக்காக சீதாவை தேடி சவுத் இந்தியா ஃபுல்லாக தேடிட்டாங்க, கிடைக்கல. ரொம்ப நாளாக தேடுறாங்க, கிடைக்கல. புலம்பி மனம் சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அவங்க புலம்புறாங்க, இந்த ராமர் இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, இந்த கைகையினால் இப்படி நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டே வரும்பொழுது அதை ஒரு கழுகு அங்கே உட்காந்து கேட்டுட்ருக்கு. இந்த கழுகு பேர் சம்பாதி. இந்த கழுகு என்ன சொல்லுது, அது காதில் ஜடாயுன்ற வார்த்தை கேட்டுருது.
ஜடாயு இறந்துருச்சு, ராமர் தான் வந்து அதுக்கு கடைசி இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டு. ஜடாயுன்னு சொன்னீங்களா, அது என்னோட சகோதரன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பேசுது. அப்புறம் வந்து அது தன் சகோதரனுக்கு ஈமக்கடன்லாம் பண்ணிட்டு அப்புறம் கேட்கும்போது அப்படி நான் பார்த்தேன், ஒரு பெண்ணை வந்து இந்த ராவணன்ற அசுரன் இப்படி தூக்கிட்டு போய் லங்கைக்கு தூக்கிட்டு புஷ்பக விமானத்தில் தூக்கிட்டு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவே, இப்போ இந்த வானரங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, லங்கால தான் நம்ம போய் தேடணும் அப்படின்ட்டு. இப்போ எல்லா வானரங்களும் பார்க்குதுங்க, தாண்ட வேண்டிய தூரம் வந்து எத்தனையோ யோஜனை தூரம் அந்த கடல் இருக்குது. இப்போ ஒன்று சொல்லுது, என்னால் இவ்வளோ தூரம் தாவ முடியும், என்னால் அவ்வளோ தாவ முடியும்ட்டு. நான் எதுவும் பத்தலை, அந்த டிஸ்டன்ஸுக்கு இது கவர் ஆகாது. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது ஒரு கரடி வருது, வயசான கரடி, ஜாம்பவான். ஜாம்பவான் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, நீதானப்பா, நீதானே கேசரியோட மகன். ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனை, அப்பா கேசரின்னு பார்த்தோம். கேசரின்னா சிங்கம் இந்த அர்த்தத்தில் வரும். அவர் மகன், அவர் சிங்கம் போல அவர் வந்து வீரர், அதுக்கேற்ற மாதிரி இவர் மகனும் அந்த மாதிரி. கேசரி மகன், நீ வந்து வாயு தேவனின் அருளால் பிறந்தவன்பா, நீ பவனகுமாரன், நீ வாயு மைந்தன், அந்த பலம் உன்கிட்ட இருக்கு, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போதே தாவி போய் சூரியனை விழுங்குனவன் அப்படின்னு சொன்னேன்னா அவருக்கு அவருடைய பலம் சொல்ல பிறகுதான் தெரிய வந்து அவர் என்ன அதுக்கப்புறம் கொஸ்டின் சந்தேகம்லாம் இல்லை, எல்லா வானரங்களுக்கும் வணக்கம் சொன்னார், நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு. அப்புறம் அங்கே ஒரு மகேந்திரகிரின்னு ஒரு மலை இருக்கும், இந்த மலை மேலே நிற்கிறார். இன்னும் முதல்ல பிரார்த்தனை பண்ணுறார் ராமருக்கு, அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும், அவருடைய அப்பாவான வாயு தேவருக்கும் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இப்படி குதிச்சு ஜம்ப் பண்ண போகிறார். அவர் அந்த குதிக்கும் போது அந்த மலை எப்படி நடுங்கி மலையில் என்னெல்லாம் ஆதுன்ட்டு அவ்வளோ அழகாக சுந்தர காண்டத்தில் வர்ணிக்கிறார். அதே ஒரு பல சாப்டருக்கு வர்ணிக்கிறார். அந்த மலையில் இருக்க மரங்களில் இருக்க மலர்கள் கனிகள்லாம் கீழே விழுது, அந்த குகைகள்லாம் அந்த கல் பாறை எல்லாம் நடுங்குது. ஏன்னா அவர் தன்னோட சைஸ் அவ்வளோ பெருசாக்கிட்டார். இந்த குகையில் வசிக்கிற இந்த வித்யாதரர்கள்னு சில பேர்லாம் இருக்காங்களாம், அவங்களாம் வெளியில் பறந்து வந்து பார்த்து, யாருடா இது, ஒரு மலை மேலே இன்னொரு மலை நிற்கிதேன்னு பார்க்குறாங்களாம். அப்படி பார்த்து அப்புறம் மேலேருந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இந்த காட்சியை பார்க்கறதுக்கு. அப்புறம் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு குதிக்கிறார். ஜம்ப் பண்ணி அவர் இப்போ லங்காவுக்கு ஒரே ஜம்பில் போகிறார், நடுவில் நிற்காம. போகும்போது அவருக்கு 3 தடைகள் வருது அந்த வழியிலே. ஒரு சமுத்திரத்துலேருந்து ஒரு மலை மேலே எழுந்து வருது, மைனாக்கம். ஏதோ தடை வருதுன்னு சொல்லிட்டு அது தட்டுறாரு, நெஞ்சாலே தட்டுறாரு. அப்புறம் அந்த மலை வந்து அசரல. அது வந்து, ஐயா நான் உங்களுக்கு தடையாக வரல, நான் சமுத்திரராஜனுக்கு கடன் பட்டவன், அவன் வந்து எனக்கு வந்து இந்த ஆணை எடுத்ததுனால வந்திருக்கேன். சமுத்திரராஜன் வந்து ராமருடைய வம்சமான அந்த இஷ்வாக்கு குலத்துக்கே கடன் பட்டவர். அதனால ராமர் காரியமாக போகிறீங்க, நீங்கள் என் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, என் மேலே நிறைய பழம் நிறைந்த மரங்கள் இருக்குது, அந்த அங்கே ரெஸ்ட் எடுத்து பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. அவர் வந்து தட்டி கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே லேட் ஆகிடுச்சுப்பா, உன்னோட விருந்தோம்பலை நான் ஏற்றுக்கிட்டதா நீ எடுத்துக்கோ, என்னால் நிற்க முடியாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்துக்கிட்டே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இப்போ தேவர்கள்லாம் பார்க்குறாங்க, இவரை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கந்தர்வ பெண்ணை அனுப்புகிறாங்க. அனுப்பி அவள் ஒரு பூதம் போல, ராட்சசி போல வந்து பெரிய உருவம் எடுத்து அவர் வந்து சொல்கிறா, நீ வந்து எனக்கு உணவாகணும், என் வாய்க்குள்ளே போகணுன்னு தேவர்கள் சொல்லிட்டாங்க, என் வாய்க்குள்ளே போ அப்படின்றா. ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் ஒரு வேலையாக போகிறேன், வந்து வேணா உன் வாயில் போகிறேன். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு அவள் வாய் திறக்கிறா. இவர் என்ன பண்ணாரு, அவர் சைஸை இன்னும் பெருசாக்குறார். ஏற்கனவே ஒரு மலை மாதிரி இருக்காரு, இன்னும் பெருசாக்குறார். அவள் வாயை இன்னும் பொழக்கிறா. அவர் இன்னும் பெருசாக்குறாரு, அவள் வாயை இன்னும் பெருசாக்குறா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாரா, அவள் இன்னும் பெருசாரு. அவளோட வாய் வந்து ஒரு 100 யோஜனை தூரத்துக்கு மேலே பெருசான அப்புறம் அவர் உடனடியாக அவர் சைஸை ஒரு சின்ன வண்டு மாதிரி ஆக்கிட்டார். ஆக்கி உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டார். வாய்க்குள்ளே போகணுன்னு தானே சொன்னேன், போயிட்டு வந்துட்டேன், நான் இப்போ போகிறேன் அப்படின்றார். அவள் வந்துட்டு அவருடைய புத்திசாலித்தனத்தை மெச்சிட்டு, நான் வந்து ஒரு கந்தர்வ பெண்ணு தான், தேவர்கள் சொன்னதுனால தான் இப்படி பண்ணேன், ராம காரியம் ஜெயிக்கட்டும், உங்களுக்கு வெற்றி ஆகட்டும்னு அனுப்பிச்சி வைக்கிறான். அப்புறம் அடுத்து நிஜமாகவே ஒரு ராட்சசி வரா, சிமிக்ஷான்னு சொல்லிட்டு. அவளை பற்றி ஏற்கனவே சுக்ரீவர் சொல்லியிருப்பார், இந்த கடலில் இவர் இருப்பான்ட்டு. அவள் அதே மாதிரி வாயை பிளந்து சாப்பிட வரும்பொழுது அவருக்கு தெரியுது இது யாருன்ட்டு, உள்ளே பூந்து அந்த பக்கமாக வெளில வந்து அவளை அப்போவே சமாரம் பண்ணிட்டு போய்
லங்கையோட அந்த நுனியில் அங்கே போய் நிற்கிறார். நின்று அங்கே அப்போ வந்து அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தில் வந்து சொல்கிறார், நான் வந்து ராமகாரியமாக வந்திருக்கேன், ஒரு தூதுவனாக வந்திருக்கேன். தூதுவன் எப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் அந்த செயல் வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரும். அப்படி நம்ம காரியம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து உள்ளே போகிறார். அடுத்த வாரம் பார்த்துக்கோங்க. இதை கண்டினியூ பண்ணி அடுத்த வாரம்